டிராகனின் வாரிசு, இருளில் எரியும் ஒளி. சாப்டர் 3. தீயின் அழைப்பு. காற்று இட்செல்ஃப் நின்றது போல் இருந்தது. மைதானம் முழுக்க அமைதி. ஆனால் அந்த அமைதிக்குள் ஒரு வெடிப்பு பதுங்கி இருந்தது. தீ, நிழல், ஒளி மூன்றும் ஒரே இடத்தில் மோத தயாராக நின்றது. சிவாதிரன் மெதுவாக முன்னே வந்தான். அவன் காலடி ஒலி கூட மாறியிருந்தது. அது ஒரு சாதாரண மனிதன் நடப்பது மாதிரி இல்லை. ஒவ்வொரு அடியும் தரையை அழுத்தும். அவன் கையில் இருந்த தீ மெதுவாக வடிவமெடுக்க ஆரம்பிச்சது. அது வெறும் தீ இல்ல, அது உயிரோடு இருந்தது போல. நீ ரெடியா? அந்த ஒளி பெண் கேட்டாள். சிவாதிரன் அவளை ஒரு நொடி பார்த்தான். நான் எதுக்காக ரெடி ஆகணும்னு கூட தெரியல. அவள் சிரிக்கல. அதான் உன்னோட பிரச்சனை. நீ யார் என்று தெரியாம இருக்கிறது. அப்படின்னா நீ சொல்லு, அவன் சத்தமாக சொன்னான். அந்த நேரம் கருப்பு கோட் மனிதன் கை தட்டினான். டிராமா போதும். அவன் கையை சுழற்றினான். நிழல்கள் தரையில் இருந்து எழுந்தது. அவை மனித வடிவம் எடுத்தது. கண்கள் வெறும் வெள்ளை, உடம்பு கருப்பு புகை மாதிரி. கீர்த்தி பயந்து பின்னால் நின்றாள். இது என்னடா, பின்னாடி போ, சிவாதிரன் கத்தினான். அவள் ஓடினாள். ஆனா அவள் கண்கள் அவனை விட்டு விலகவில்லை. நீங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது நான் வேலை முடிச்சிடுவேன், அந்த மனிதன் சொன்னான். நிழல் உருவங்கள் ஒரே நேரத்தில் முன்னே பாய்ந்தது. அந்த ஒளி பெண் தன் வாளை உயர்த்தினாள். ஒரு வளைவு, ஒளி வெட்டு, 3 நிழல்கள் உடனே சிதறின. சிவாதிரா, கான்சென்ட்ரேட் பண்ணு, அவள் கத்தினாள். என்ன கான்சென்ட்ரேட்? அவன் கத்தினான். ஒரு நிழல் அவனை பாய்ந்தது. அவன் ரிஃப்ளெக்ஸ் ஆக கையை தூக்கினான். தீ வெடிச்சது. அந்த நிழல் முழுக்க எரிஞ்சு சாம்பல் ஆயிற்று. சிவாதிரன் தன்னையே பார்த்தான். நான் இதை பண்ணேனா? இது ஆரம்பம்தான், அந்த பெண் சொன்னாள். மேலும் நிழல்கள் வந்தது. சிவாதிரன் கண்களை மூடினான். அவன் உள்ளே அந்த சூடு மீண்டும் அதிகரிச்சது. ஒரு குரல், என்ன அக்செப்ட் பண்ணு. அவன் கண்களை திறந்தான். இந்த முறை அவன் தயக்கமில்லாமல் கையை முன்னே நீட்டினான். தீ அவன் கையிலிருந்து பாய்ந்து பல திசைகளில் பிரிந்தது. ஒவ்வொரு நிழலும் எரிஞ்சு மறைந்தது. கீர்த்தி அதிர்ச்சியோடு பார்த்தாள். இவன், இதெல்லாம் எப்படி? அந்த கருப்பு மனிதன் சிரிப்பை நிறுத்தினான். வேகமா கட்டுக்கிறே, நல்லது. அவன் கையை உயர்த்தினான். மனிதன் இந்த முறை ஒரு பெரிய நிழல் உருவம். மனிதன் அல்ல, ஒரு மிருகம் போல. உயரம் 2 மாடி. அது கர்ஜித்தது. தரையையே அதிரச் செய்தது. சிவாதிரன் ஒரு நொடிக்கு அசைந்தான். இது என்னடா? ஷேடோ பீஸ்ட், அந்த பெண் சொன்னாள். இதை நீ மட்டும்தான் நிறுத்த முடியும். ஏன் நான் தான்? அவன் கோபமா கேட்டான். ஏன்னா நீதான். அவள் வார்த்தை முடியும் முன் அந்த மிருகம் பாய்ந்தது. சிவாதிரன் தள்ளப்பட்டான். அவன் தரையில் உருண்டான். அவன் வாயிலிருந்து ரத்தம். கீர்த்தி கத்தினாள். சிவா. அந்த பெண் அந்த மிருகத்துடன் சண்டை போட்டாள். ஒளிவாள், வேகமான அடி. ஆனால் அந்த மிருகம் நின்றதே இல்லை. இது போதாது, அவள் மெதுவாக சொன்னாள். சிவாதிரன் மெதுவாக எழுந்தான். அவன் உடம்பு வலி, ஆனால் அவன் கண்களில் கோபம். என்னை யாரும் காப்பாற்ற தேவையில்லை, அவன் சொன்னான். அவன் கையை தரையில் வைத்தான். நான் தான் என்னை காப்பாத்திக்கணும். அந்த நேரம் தரையில் இருந்து தீ எழுந்தது. மெல்ல அவனை சுற்றி. அவன் முழு உடலும் தீயால் சூழப்பட்டது. கீர்த்தி பயந்து பின்னால் போனாள். இவன் எரிஞ்சுறானே. ஆனா சிவாதிரன் சிரித்தான். இது எனக்கு வலி இல்லை. அவன் தலை தூக்கினான். அவன் கண்கள் முழுக்க தீ. இதுதான் நான். அவன் ஓடினான். மிருகத்தை நோக்கி. அவன் குத்து. தீ வெடிப்பு. மிருகம் பின் சென்றது. மீண்டும் மீண்டும். ஒவ்வொரு அடியும் தீ வெடிப்பு. அந்த மிருகம் கர்ஜித்தது. ஆனா அது பின்னால் நகர்ந்தது. அந்த கருப்பு மனிதன் முதல் முறையாக சீரியஸ் ஆனான். இது இவ்வளவு சீக்கிரமா? சிவாதிரன் கத்தினான். ஒரு பெரிய தீ அலை அவன் கையிலிருந்து பாய்ந்தது. மிருகம் முழுக்க எரிஞ்சு சிதறியது. அமைதி. மீண்டும் காற்று மட்டும். சிவாதிரன் மூச்சு வாங்கினான். அவன் உடம்பு சோர்ந்து போயிருந்தது. அவன் கீழே விழப்போனான். அந்த பொண்ணு அவனை பிடித்தாள். நீ அதிகமா யூஸ் பண்ணிட்டே. அவன் அவளை பார்த்தான். இப்போ சொல்லு, நான் யாரு? அவளை மெதுவாக சிரித்தாள். நீ ஒரு உலகத்தின் நம்பிக்கை. அதெல்லாம் வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டா சொல்லு. அவள் அவன் கண்களை நேராக பார்த்தாள். நீதான் அக்னி டிராகனின் வாரிசு. அந்த வார்த்தை காற்றில் நிலைத்தது. கீர்த்தி மெதுவாக வந்தாள். இதெல்லாம் என்னடா நடக்குது? சிவாதிரன் சிரிச்சான். எனக்கும் தெரியல, ஆனா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அந்த பெண் கண்களை சுருக்கினாள். இது கேம் இல்லை, எனக்கு தெரியும், அவன் சொன்னான். அதான் நான் சீரியஸா இல்லை. அவள் சிரிக்காமல் இருந்தாலும் அவள் கண்களில் ஒரு சிறிய ஒளி. அந்த நேரம் கருப்பு மனிதன் மறைந்து கொண்டிருந்தான். இது முடிவு இல்லை, அவன் குரல் மட்டும் கேட்டது. இது ஆரம்பம்தான், சிவாதிரா. அவன் முழுக்க மறைந்தான். அமைதி. சிவாதிரன் வானத்தை பார்த்தான். சரி, அவன் மெதுவாக சொன்னான். நான் யாருன்னு கண்டுபிடிக்கணும் போல இருக்கு. அவன் சிரித்தான். அப்போ அட்வென்ச்சர் ஆரம்பம். அந்த பெண் அவனை பார்த்தாள். இது அட்வென்ச்சர் இல்லை, போர். சிவாதிரன் தோலை குலுக்கினான்.
அப்படின்னா இன்னும் பெட்டர். மறைந்த உலகத்தின் கதவு. மாலை நேரம். சூரியன் மறையும் நேரத்தில் வானம் ஆரஞ்சு நிறத்தில் எரிந்தது. அது ஒரு சாதாரண சூரிய அஸ்தமனம் மாதிரி இல்லை. சிவாதிரன் கண்ணுக்கு அது வேற மாதிரி தோன்றியது. இது தீ மாதிரி இருக்கே, அவன் மெதுவாக சொன்னான். கீர்த்தி அவன் பக்கத்தில் நின்று அவனை பார்த்தாள். நீ இப்போ எல்லாத்தையும் தீயாதான் பார்ப்பியா? சிவாதிரன் சிரிச்சான். அது என் ஃபால்ட் இல்லை, என் லைஃப் தான் இப்போ ஃபுல் ஃபயர். ஹா ஹா, காமெடி பண்ற நேரமா இது? அவள் கண்களை சுருக்கினாள். அந்த ஒளி பெண் அமைதியாக முன்னால் நின்று கொண்டிருந்தாள். அவ்வளவு பார்வையும் வானத்தை தாண்டி எதையோ நோக்கி இருந்தது. நேரமாகுது, அவள் மெதுவாக சொன்னாள். எதுக்கு? சிவாதிரன் கேட்டான். அவளோட திரும்பி அவனை பார்த்தாள். உன்னோட உண்மை உலகத்துக்கு போக. கீர்த்தி உடனே, என்ன இன்னொரு வேர்ல்டா என்றாள். ஆமாம், அவள் சொன்னாள். இந்த உலகம் மட்டும் இல்ல, இன்னொரு உலகம் இருக்கு, அங்கதான் நீ பிலாங் பண்ற. நான் இங்கதான் பார்ன் ஆனேனே, சிவாதிரன் சற்று கோபமாக சொன்னான். உடம்பு இங்க பார்ன் ஆகலாம், அவள் அமைதியாக சொன்னாள். ஆனா உன் சக்தி அது இங்க இல்ல. அவன் அமைதியாக நின்றான். அந்த வார்த்தை அவனின் உள்ளே ஏதோ பதிந்தது. அப்படின்னா? அவன் மெதுவாக கேட்டான். நான் அங்க போனா எல்லாம் தெரிஞ்சுக்கலாமா? அதுக்குத்தான் நீ போகணும். கீர்த்தி உடனே, நானும் வர்றேன் என்றாள். இருவரும் அவளை பார்த்தாங்க. இது பிக்னிக் இல்ல, அந்த பெண் சொன்னாள். எனக்கு கேர் இல்ல, கீர்த்தி சொன்னாள். அவன் போறான்னா நானும் போறேன் என்ற சிவாதிரன் சிரிச்சான். நீ இல்லாம நான் போவேனா? அந்த பெண் சற்று யோசித்தாள். சரி, ஆனா நீங்க இருவரும் என் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். ரூல்ஸா? சிவாதிரன் ஐப்ரவ் உயர்த்தினான். நான் ரூல் பிரேக் பண்ணதுக்கு தான் ஃபேமஸ். அங்க ரூல் பிரேக் பண்ணினா உயிரே போகும், அவள் குளிர்ந்த குரலில் சொன்னாள். ஒரு நிமிஷம் அமைதி. சரி, நான் நல்ல பையன் மாதிரி இருப்பேன். சிவாதிரன் சிரிச்சான். அதுதான் நான் பயப்படுறது. கீர்த்தி மெதுவா மியூட் பண்ணினாள். அந்த பெண் கையை உயர்த்தினாள். அவள் கைவிரல்களுக்குள்ளிருந்து ஒளி வெளியேற ஆரம்பிச்சது. மெல்ல அவள் முன்னால் ஒரு வட்டம் உருவானது. ஒளி வட்டம். அது மெதுவாக பெருசாயிற்று. அதன் உள்ளே ஒரு வேறு உலகம். மலைகள், மிதக்கும் தீ, வானத்தில் பறக்கும் டிராகன்கள். கீர்த்தி வாயை திறந்து பார்த்தாள். இது இது ரியலா? ஒன்று. சிவாதிரன் அமைதியா அந்த காட்சியை பார்த்தான். அவன் உள்ளே ஏதோ ஒரு உணர்வு. இது எனக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கு. அவன் முன்னே நடந்தான். அந்த பெண் அவனை பார்த்தாள். நினைவுகள் மெதுவா திரும்பி வருது. நான் இங்க முன்னாடி வந்திருக்கேனா? அவன் கேட்டான். அவள் பதில் சொல்லல. அவள் கண்களில் மட்டும் ஒரு ரகசியம். வாங்க, அவள் சொன்னாள். மூவரும் அந்த ஒளி வட்டத்துக்குள் நுழைந்தார்கள். ஒரு நொடி எதுவும் தெரியல. அடுத்த நொடியா அவங்களோ வேறு உலகத்துல. காற்று இட்செல்ஃப் மாறி இருந்தது. அது சூடாக இருந்தது. ஆனா அது சுடவில்லை. தரையில் கருப்புகள். தூரத்தில் ஒரு பெரிய மலை, அதன் மேல தீ. இதுதான், அந்த பெண் மெதுவாக சொன்னாள். ஆஸ்திரியா? கீர்த்தி சுற்றி பார்த்தாள். என்னடா இது? கேம் மாதிரி இருக்கு. அந்த நேரம் ஒரு கர்ஜனை. வானத்தில் இருந்து ஒரு பெரிய டிராகன் பறந்து சென்றது. அதன் நிழல் மூவரையும் மூடியது. கீர்த்தி உடனே சிவாதிரனின் பின்னால் மறைந்தாள். நான் வீட்டுக்கு போகணும். சிவாதிரன் சிரிச்சான். இப்போதான் வந்தோம். அவன் அந்த டிராகனை பார்த்தான். அவன் கண்களில் பயம் இல்லை, ஆச்சரியம் மட்டும். இதுதான் என் வேர்ல்டா? அவன் மெதுவா சொன்னான். அந்த பெண் அவனை பார்த்தாள். இல்ல, இது ஆரம்பம்தான். அந்த நேரம் அந்த மலை மேல் இருந்த தீ திடீரென்று அதிகமாயிற்று. ஒரு ஒளி, அந்த ஒளிக்குள் ஒரு உருவம், பெரிய டிராகன். அது மெதுவாக கண்களை திறந்தது. அது நேராக சிவாதிரனை பார்த்தது. அவன் இதயம் தடுக்கிற மாதிரி இருந்தது. அது, அவன் மெதுவா சொன்னான். அந்த பெண் தலையை குனிந்தாள். அக்னி டிராகன். கீர்த்தி ஆல்மோஸ்ட் ஃபெயிண்டாக போனாள். நான் இங்கே இருக்கவே கூடாது. சிவாதிரன் ஒரு அடியை முன்னே வைத்தான். அந்த டிராகன் கர்ஜித்தது. ஆனா அந்த கர்ஜனையில் கோபம் இல்லை, அது அழைப்பு. சிவாதிரன் கண்களை மூடினான். அவன் உள்ளே ஒரு குரல். வா. அவன் கண்களை திறந்தான். அது என்ன கூப்பிடுது. அவன் சொன்னான். ஆமாம். அந்த பெண் சொன்னாள். அது உன்னைதான் காத்திருக்குது. சிவாதிரன் சிரிச்சான். சரி. அவன் முன்னே நடந்தான். நான் வர்றேன். கீர்த்தி கத்தினாள். டே, கேர்ஃபுல்லா போ. அவன் திரும்பி பார்த்தான். நான் எப்போ கேர்ஃபுல்லா இருந்தேனா? அவன் சிரிச்சான். அந்த பெண் அவனை பார்த்தாள். அவளோட மனசுக்குள்ள ஒரு தாட். இவன் தான் நம்பிக்கை, இல்ல அழிவு. சிவாதிரன் அந்த மலைக்கு சென்றான். ஒவ்வொரு அடியும் அவனுடைய வாழ்க்கையை மாட்டப் போகும். அந்த டிராகன் கண்கள் அவனை மட்டும் பார்த்து கொண்டிருந்தது. ஒரு வாரிசு தன் உண்மையை சந்திக்கப் போகிறான்.